வணக்கம். அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டோட வானிலையில ரொம்பவே முக்கியமான ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. வானிலை மையம் இப்போதான் இதுக்கான ஒரு அவசர எச்சரிக்கையே கொடுத்திருக்காங்க. எந்த வளவளப்பும் இல்லாம இந்த அலசல்ல நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த வாரம் உங்க ஊர்ல கடுமையான புயல் மழையா இல்ல வாட்டி வதுக்க போற வெயிலா? நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரே நேரத்துல இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமான விஷயங்களும் நம்ம ஊர்ல நடக்க போகுது. இந்த இரட்டை அச்சுறுத்தல் உங்க ஊரை எப்படி பாதிக்க போகுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. பகுதி 1. உருவாகும் புதிய புயல் சின்னம். சரி, இந்த திடீர் புயல் சின்னம் எப்படி உருவாகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற வானிலை காரணங்கள் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். இந்த மொத்த வானிலை மாற்றத்துக்கும் மெயின் ரீசன் தென்கிழக்கு அரேபிக்கடல்ல இப்போ உருவாகிட்டு வர ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய வாக்யூம் கிளீனர் மாதிரி செயல்பட்டு தீவிரமான புயல் காற்றை நம்ம நிலப்பகுதியை நோக்கி இழுக்குது. இது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியோட சேரும்போது சூறாவளி காற்றுடன் கூடிய பயங்கரமான கனமழையா மாறுது. இந்த டைம்லைனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ ஒன்னு அரபிக்கடல்ல ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல, அதை தொடர்ந்து மே மாசத்தோட 2வது வாரத்துல இன்னொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக போகுது. இது ரெண்டுமே பெரிய புயலா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பகுதி 2. மாவட்ட வாரியாக கனமழை எச்சரிக்கை. ஓகே, இப்போ எந்தெந்த தேதியில எந்தெந்த மாவட்டங்களை இந்த மழை புரட்டி போட போகுதுன்னு தெளிவா பார்ப்போம். குறிப்பா நீங்க கோவை, நீலகிரி மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். இன்னைக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, ஈரோடு அப்புறம் திண்டுக்கல்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அதாவது மே 2ஆம் தேதி இதே லிஸ்ட்ல சேலம், நாமக்கலும் ஆட் ஆகுது. மே 3 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி, கோவை மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனியில மழை வெளுத்து வாங்க போகுது. இந்த மழை மே 7 வரைக்கும் பல இடங்கள்ல தொடரும். மழையை விட நாம ரொம்பவே பயப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் காத்து தாங்க. பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மணிக்கு சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்று வீசப்போகுது. மழையோட சேர்த்து இந்த வேகத்துல காத்து அடிக்கும்போது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் புயல், மழை, காத்துன்னு அடிச்சு ஊத்துற அதே நேரத்துல நம்ம மாநிலத்தோட பல பகுதிகளில் அதிகபட்ச டெம்பரேச்சர் நார்மலை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க போகுது. இன்னையிலிருந்து மே 7 வரைக்கும் இந்த நிலைமை தான். கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல. பகுதி 3. அதிகரிக்கும் வெப்பநிலை மற்றும் சென்னை சந்திக்கும் முரண்பாடு. இந்த வினோதமான கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்குற ஒரு வானிலை நிகழ்வை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஸ்டேட்ல 2 எக்ஸ்ட்ரீம். மேற்கு மாவட்டங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி மழையும் காத்தும் தும்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல சென்னை மற்றும் அது சுத்தி இருக்கிற புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டமா இருந்தாலும் மழை இருக்காது. வறண்ட வெப்பம் சுட்டெரிக்க போகுது. சென்னையில டெம்பரேச்சர் 38-39 டிகிரியை தொடும். மினிமம் டெம்பரேச்சரே 29 டிகிரியில தான் இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு முரண்பாட்டை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். பகுதி 4. முக்கிய அறிவுரை: பாதுகாப்பாக இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். வானிலை ஆய்வு மையம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் யாரும் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இது. வெளியே பலத்த காத்து, கனமழை, இன்னொரு பக்கம் சுட்டெரிக்கும் வெயில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கிறது தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கடைசியா இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் தீவிர கனமழை, இன்னொரு பக்கம் சுட்டெரிக்கும் வெப்பம்னு இப்படி ஒரே நேரத்துல நடக்கிற இந்த எக்ஸ்ட்ரீமான பருவநிலை மாற்றங்களை சமாளிக்க உண்மையிலேயே நம்ம ஊர் கட்டமைப்பு வசதிகள் தயாரா இருக்கா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உஷாரா இருங்க, பாதுகாப்பா இருங்க.